நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோபுவின் புஸ்தகம். அதில் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோபு 22, 27 அதன் முன்பகுதி. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். இப்படி ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை பாருங்க. இது யார் சொல்றதுன்னா தோமானியான எலிபாஸ் யோபுட்ட சொல்றாரு. யோபு தேவ மனிதன் நல்லா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அவர் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, அவர் எல்லா சகலமும் அவர் கைவிட்டு போன நேரத்துல எல்லாமே அவர் கையை விட்டு போயிருச்சு. எல்லாமே அவருக்கு இருந்த அனைத்து சொத்துகளும் போயிடுச்சு, பிள்ளைகள் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. அவரு வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்க நேரத்துல அவரு ஒரு தோபாஸ் அவரு ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு பாருங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். எப்படி செவி கொடுப்பார் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் யோபு ஒரு தேவ மனிதன், யோபு தேவனுடன் உரையாடி கொண்டு இருந்தோ மனிதன். அப்ப நம்ம அந்த இடத்துல இருப்போமா? நம்ம தேவ இடத்துல உரையாடி கொண்டு இருக்கிறோமா? நம்மளை பற்றி அடுத்த 3 மனுஷன் சொல்ல முடியுமா? அவங்க தேவ மனிதன் அவங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை கர்த்தர் உங்க கூட இருப்பாரு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு தேவனோட நம்ம இணைந்து இருக்கிறோமா? தேவனோட நம்ம அந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறோமா? கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு அழகான பாருங்களேங்க. நீர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். தேவன் நமக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதான் உண்மை. தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம என்ன கேட்கணுமோ அது தேவன் கேட்டோம்னா அதை செய்வதற்கு ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம தூதர்கள், பணிவிடை தூதர்கள் இருக்காங்க. நம்ம தேவன் நம்மளோட இருக்கிறார். என் மகன் ஒண்ணுமே என்று கேட்கலையே, என் மகன் ஒண்ணுமே என்று கேட்கலையே அப்படின்ட்டு அவங்க வருத்தத்தோட காத்து கொண்டு இருப்பதை நம்ம உணர வேண்டும். நம்ம ஒன்றும் கேட்காம இருக்கோமா? தேவன் நிறைய காரியங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஏன் பதில் வரல? உமது நாமத்தின் நிமித்தம் நீங்கள், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் யோவான்ல படிக்கிறோம். அப்ப நம்ம கேட்கறதுல 90% மேல அந்த மூலமாக தேவநாம மகிமைப்படுவது கிடையாது. அப்ப தேவனுக்கு பிரியமானதை கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம கேட்கறது எல்லாமே உலக ரீதியான காரியங்கள், உலக ரீதியான சம்பத்துகள் கொடுப்பதற்கு தேவன் அவனை காத்துக் கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனையும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்ம தேவனை தேடுவது கிடையாது, அவர் ராஜ்யத்தை தேடுவது கிடையாது. ஆனா எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னும் போது தேவன் நமக்கு செய்வதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. என் மகன் என்னோட ஒரு விருப்பத்தை புரிந்து கொள்ளவில்லையே, என் நலத்தை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்றத அவரு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய திட்டங்களை, நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொண்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கேட்கிற காரியங்கள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கேட்கறது எப்படி இருக்கும்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை கேட்க ஆரம்பம். கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், என்ன காரியங்களை நம்ம தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நிறைய நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்கிறோமா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே கேட்கிறோமா? நமக்கே தெரியும் நம்ம என்ன காரியம் கேட்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இல்லை, இப்படி இருக்க வேண்டியவங்க நம்ம ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நம்மளாமே ஆராய்ந்து பார்த்தோம்னா தெரியும். வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது பாருங்களேங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்ப தேவன் நமக்கு செவி கொடுப்பதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம தேவன் நாம மகிமைப்படும் காரியங்களை பெற்றுக்கொண்டு அதற்குள்ளே நிலைத்து நிற்பதற்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம விண்ணப்பங்கள் தேவன்கிட்ட போய்கொண்டுதான் இருக்கிறது. அது பதில் வரவில்லை என்றால் என்ன காரணம்னா நம்ம கேட்கறது எல்லாமே அவர் நாம மகிமைக்கான காரியங்களை கேட்பதில்லை. அதனால்தான் பிரச்சனை. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நான் இன்னையில இருந்து தேவநாம மகிமைக்கான காரியங்களை தான் ஈடுபடுவேன், அதான் பேசுவேன், அதான் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம். கர்த்தர் நீங்க கேட்கறது அன்னையத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், அன்னையத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான நேசமா அன்னை பரலோகிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ண நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீர் என்பதை உணர்ந்து கொண்ட மாட்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிரியமல்ல ஆண்டவரே, உமது பிரியமே எங்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவர். ஏஸ்தாம் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் நான் ஈடுபட்டு இருந்தால், நான் செய்திருந்தார்கள் தயவா மன்னி மாட்டவரே. நீங்க உமக்கு பிரியமானதை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவர். நீர் எங்களுக்கு செவி கொடுக்க அவருடன் காத்துக் கொண்டிருக்கிற என்ற உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற மாட்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தர ஆவலுடன் காத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, அந்த சிறு பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்கும் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. வழியாடுக்கும் அப்பா. எஸ்பி மாமா கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.